So, hi students, this is A. Said Mukta. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமில் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸில் பேப்பர் 1 2019 நடந்த இங்கிலீஷ் கிராமர் கொஷின்ஸ் ஒரு சாம்பிள் ஒரு 20 கொஷின்ஸ் நம்ம ஃபுல்லாக 20 to 20+ கொஷின் நம்ம இதில் ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறோம். இன்னும் ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோ போடுறது முன்னாடி சில டிஸ்க்ளைமர் பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லா கொஷின்ஸுமே சிடிஎஸ் 2021 கொஷின் பேப்பர்லேருந்து டேரெக்டாக எடுத்த கொஷின்ஸ். அதே மாதிரி எல்லா ஆன்சர் வெரிஃபை பண்ணியிருக்கேன். பட் இஃப் எனி ராங் எக்ஸ்ப்ளனேஷனோ ஆன்சர் நீங்கள் ஃபைன் பண்ணால் அதுக்கு லேபிள் கிடையவே கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி இந்த கொஷின் வீடியோ நீங்கள் எப்போ பார்க்கணுன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து எல்லா கான்செப்ட் தரவாயிட்டீங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். ஓகே. ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் ரைசாஸ் சேம்பர் ஃபார் சக்ஸஸ் ரைசாஸ் சேம்பர் ஃபார் ஆல் எக்ஸாம்ஸ் சொல்கிற இந்த யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டைம்லி வீடியோஸ் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கரெக்டாக வரும். இதே மாதிரி வீடியோ பார்த்து முடிச்சுட்டா இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஹூ ஐ am Sayadam. I'm a Cambridge English Certified Trainer for UPSC, SSC, Bank, TNPSC, TET and other exams, and I am also General Tutor for TNPSC, SSC or RB exams. ஓகேவா? ஸோ டைரக்ஷன்ஸ் போகலாம். ஒவ்வொரு இது எரர் ஸ்பாட்டிங் ஒரு கொஷின் பேப்பரில் ஏபிசிடின்னு பிரிச்சுருக்காங்க. அதில் உங்களுக்கு ஏபிசியில் தான் எரர் இருக்க போகுது. இஃப் எரர் இல்லைனா நம்ம டிக்கு போய்க்கலாம். ஓகே. ஓகே. ஸோ கொஷின் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ டேஸ் இன் அ இயர் டியூரிங் த மான்சூன் த ரிவர் cannot flow on its own. ஓகே. இந்த சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வராங்கன்னா கொஞ்ச நாள் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, கொஞ்ச நாள் மான்சூனில் உங்களுக்கு ரிவர் அதுவாக ஃப்ளோ ஆகாது. கொஞ்ச நாள் தான் மான்சூன் இருக்கும், கொஞ்ச நாள் தான். ஸோ இருக்கிறதுனால என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். எல்லா நாளுமே மான்சூனாக இருந்தால் உங்களுக்கு அது நெகட்டிவ் இம்பேக்ட் ஆகிரும். ரைட்டா? அப்போ இங்கே என்ன வரணும்? ஸோ இது எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ டேஸ் இன் அ இயர் டியூரிங் த மான்சூன் த ரிவர் cannot flow on its own. கொஞ்ச நாள் மான்சூன் தவிர மற்ற நாளில் ரிவர் வந்து தன்னால் ஃப்ளோ ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன வரணும்னா எக்ஸப்ட் ஃபார் அ ஃபியூ டேஸ் இன் அ இயர் டியூரிங் த கொஞ்ச நாள் வரும் அப்படி சொல்லி பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபியூ அண்ட் அ ஃபியூ. ஃபியூன்னு சொல்கிறப்ப நம்ம நெகட்டிவ் மீனிங்க்கு சொல்வோம், அ ஃபியூ சொல்கிறப்ப பாசிட்டிவ் அண்ட் ஆல்சோ ரியலிஸ்டிக் இன்சிடென்ட்ஸ்க்கு தான் சொல்வோம். ரியலிஸ்டிக் சொல்கிறது பாசிட்டிவ் வந்து அது வந்து ரியலாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் சொல்லுவோம். இமேஜினரி விஷயங்களுக்கு அதிகமாக நம்ம அ ஃபியூ யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு நம்ம ஃபியூவே யூஸ் பண்ணிப்போம். அப்போ இங்கே கொஞ்ச நாள் மான்சூன் வரும், அந்த டைம் தவிர மற்ற டைமில் எல்லாம் ரிவர் அதனால் ஃப்ளோ ஆகாதுன்னு சொல்லி பாசிட்டிவாக தான் மான்சூன் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அங்கே அ ஃபியூ தான் வரும். அப்போ ஆன்சர் இஸ் பார்ட் ஏ ஹேஸ் எரர். அதே மாதிரி கொஷின் நம்பர் 2, being apprised with our approach the whole neighborhood came out to meet the minister. எந்த எரர் ஸ்பாட்டிங்னாலும் நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் பார்க்கணும், டென்ஸ் பார்க்கணும், அதே மாதிரி என்ன பார்க்கணும், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃப்ளக்சுவேஷன் பார்க்கணும். இதுலேயே உங்களுக்கு எரர்ஸ் வந்துடும். ஓகேவா? எக்ஸ்ட்ரா ஆர்டிகல்ஸ் பார்க்கணும். ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் த ஹோல் நெய்பர்ஹுட் கேம் அவுட். ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டென்ஸ் பார்த்துடலாம். டென்ஸ் பார்க்குறப்ப பீங் அப்ரைஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க, எங்கள் கேம் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளக்சுவேஷன் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த வேர்டுக்கு அப்புறம் வர வேர்டு அப்ரைஸ்ட் வித் இருக்குது. ஸோ இப்போ ஒரு வேர்புக்கு அப்புறம் ஒரு ப்ரிப்போசிஷன் வர்ற காம்பினேஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அது கொலொகேஷன் சொல்லுவோம். we will say as collocation. அது நம்ம phrasal verb கூட சொல்லலாம் சில டைம். ஓகேவா? ஸோ phrasal verbனா உங்களுக்கு நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க, கால் ஆஃப். ரைட்டா? கால் ஆஃப்னா கேன்சல். அப்போ கால் ஆஃப்னு மீனிங் வந்தால் தான் கேன்சல் வரும். கால் ஆன்னா வெயிட்னு அர்த்தம். ஸோ இந்த வேர்புக்கு இந்த ப்ரிப்போஷன் வச்சு தான் அந்த மீனிங் வரும். அதுதான் காலொகேஷன் சொல்கிறது. ஸோ அப்ரைஸ்டு விட்டுன்னு வராது, அப்ரைஸ்ட் என்ன வரணும், ஆஃப். அப்ரைஸ்டுன்னு என்னது, இன்ஃபார்ம்ட் ஆஃப் அவர் அப்ரோச். அனௌன்ஸ்ட் ஆர் இன்ஃபார்ம்ட் ஆர் கன்வின்ஸ்ட், அதுதான் அப்ரைஸ்டுக்கு மீனிங். அப்ரைஸ்டுன்னு ஒரு வேர்டு தான், அதுக்கு கூட என்ன ப்ரிப்போஷன் வரும், ஆஃப் வரணும். ஸோ எரர் எங்கே இருக்குது உங்களுக்கு, பார்ட் ஏல தான் இருக்குது. ஓகேவா? ஓகே. கொஷின் நம்பர் 3, the celebrated grammarian
Patanjali was a contemporary to Pushwamitra Sunga. Contemporary சமகாலத்துன்னு சொல்லுவாங்கள்ல, சமகாலத்தவர் சொல்லுவாங்க. ஸோ த செலிப்ரேட்டட் கிராமட்டிஷியன், ஏன்னா பர்டிகுலராக பதஞ்சலி பற்றி பேசியிருக்காங்கன்னா அங்கே த வந்திருக்கு, அது கரெக்டு தான். வாஸ் அப்போ செலிப்ரேட்டட்னால பாஸ்ட் டென்ஸ், வாஸும் பாஸ்ட் டென்ஸ், அப்போ டென்ஸ் ஃப்ளக்சுவேஷன் கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா. கிராமரியன் பதஞ்சலி, த செலிப்ரேட்டட் கிராமரியன். அப்போ அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுனில் வந்திருக்கு. அப்போ இந்த காம்பினேஷனும் கரெக்டாக தான். நவுன் அப்போ அட்ஜெக்டிவ் தான் என்ன பண்ணும், நவுனை குவாலிஃபை பண்ணும். ரைட்டா. அப்போ இந்த காம்பினேஷன் ரைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வாஸ் அ கண்டெம்பரரி டு வராது, கண்டெம்பரரி ஆஃப் புஷ்யமித்ரா சுங்கா. அப்போ கண்டெம்பரின்னு சொல்கிற இந்த வேர்டுக்கு கரெக்டான கலெக்ஷன் வேர்டு என்னது, ஆஃப். கண்டெம்பரரி ஆஃப்னா அந்த புஷ்வா சுங்காவோட சமகாலத்து ஒரு ஆள் யார், கிராமரியன் பதஞ்சலி. ஓகேவா. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே. Question number 4. Buddhism teaches that freedom from desires will lead to escape suffering. புத்திசம் என்ன டீச் பண்ணுது, ஃப்ரீடம். அப்போ இதை வந்து டீச் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரீடம் ஃப்ரம் டிசைர்ஸ் வில் லீட் டு எஸ்கேப் என்ன வரணும், ஃப்ரம் சஃபரிங். அப்போ எரர் எங்கே இருக்குது உங்களுக்கு, பார்ட் சியில் தான் இருக்குது. ஏன்னா எஸ்கேப் சஃபரிங் சொல்கிறப்ப சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட்டாக முடியுது. ஓகேவா. சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட்டாக முடியுது. ஸோ எனக்கு அங்கே ஒரு ப்ரிப்போசிஷன் போட்டால் தான் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட்டாக முடியும். ரைட். கொஷின் நம்பர் 5. திஸ் ஹார்ட்லி வான் லிபர்ட்டி வாஸ் நாட் டு பி லைட்லி அபண்டன்ட். இப்போ இந்த கஷ்டப்பட்டு வாங்கின இந்த சுதந்திரத்தை நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் விட்டு தர முடியாதுன்னு சொல்கிறது இந்த மீனிங். ஓகே. கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரம் தான் இங்கே மீனிங் வரணும். அப்போ ஆனால் ஹார்ட்லின்னு கொடுத்துருக்காங்க, அது இப்படி வரக்கூடாது. என்ன வரணும்னா ஹார்டு தான் வரணும். ஸோ ஹார்டுக்கும் ஹார்ட்லிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரைட்டா. ஸோ ஹார்டுனா ரொம்ப டஃப், டிஃபிகல்ட். இதுவே ஹார்ட்லினா என்னது, ரேர், நாட் யூஷுவல். அப்போ எந்த வேர்ட் வரணும், திஸ் ஹார்ட் ஒன் லிபர்ட்டி வாஸ் நாட் டு பி lightly abundant. அப்போ ஆன்சர் இஸ் பார்ட் ஏ ஹேஸ் எரர். There are 100 of superstition which survive in the various parts of the country. இதுதான் சென்டென்ஸ். நம்ம எடுத்தோடனே ஃபஸ்ட்லேருந்து ஃப்ளோ பண்ணி போகலாம். சப்ஜெக்ட், வேர்ப், அக்ரிமெண்ட், டென்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஃப்ளக்சுவேஷன், ஆர்டிகல்ஸ். ஸோ சப்ஜெக்ட், வேர்ப், அக்ரிமெண்ட் பார்த்துடலாமா. ஸோ இதுதான் என்னது, 100 ஆஃப் சூப்பர்ஸ்டிஷன் சொல்கிறது தான் சப்ஜெக்ட், சர்வைவ் சொல்கிறது வேர்ப். ஸோ சப்ஜெக்ட் பார்க்குறப்ப என்ன கொடுத்துருக்காங்க, 100 ஆஃப் சூப்பர்ஸ்டிஷன். அப்போ நம்ம கண்ட்ரியில் 100 சூப்பர்ஸ்டிஷன் தான் இருக்கா, அப்படி தான் இவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக 100 சொல்ல, தோராயமாக சொல்ல, அபவுட் தானே வருது. எக்ஸாக்ட் இல்லை, 100 இல்லை, 100க்கு மேலே 100க்கு கீழே எப்படி வேணாலும். அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, தேர் ஆர் 100s ஆஃப் சூப்பர்ஸ்டிஷன்ஸ் விச் சர்வைவ் இன் த வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரி. ஸோ ஆன்சர்னது பார்ட் ஏ தான் எரர் இருக்குது. ஓகேவா. கொஷின் நம்பர் 7. ஈச் ஒன் ஆஃப் தி சேர்ஸ் ஆர் broken. ஸோ ஆஸ் யூஷுவல் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் செக் பண்ணிடலாம். ஈச் ஒன் ஆஃப் திஸ் சேர்ஸ், ஒவ்வொரு சேர் என்ன சொல்கிறது, இந்த குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு சேருமே ப்ரோக்கனாக இருக்குது. அப்போ இந்த குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு சேருமே ப்ரோக்கனாக இருக்குது. திஸ் குரூப் ஒவ்வொரு சேர், ஈச்னா சிங்குலர். அப்போ சிங்கிள், அப்போ ஈச் வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, அது கூட வர்ற வேர்ப் எப்போவுமே சிங்குலராக தான் இருக்கும். திஸ் ஆர் ரூல். அப்போ ஆர் ப்ரோக்கன் வராது, இஸ் ப்ரோக்கன் தான் வரும். ஓகேவா. ஈச்சுன்னு சொல்கிறப்ப அந்த குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் இண்டிகேட் பண்ணுறதுனால அங்கே ஆர் வராது, இஸ் தான் வரும். ஓகே. கொஷின் நம்பர் 8. ஃபியூ கிரியேச்சர் அவுட் வித் த ஃபாக்ஸ் இன் ஏசப் ஃபேபிள்ஸ். ஓகே. ஸோ ஃபியூ கிரியேச்சர், ஃபியூனாலே கொஞ்சம் ஒன்றுக்கு மேலே இருக்கிற விஷயத்தை நம்ம ஃபியூ யூஸ் பண்ணுவோம். ரைட்டா. அப்போ ஒன்றுக்கு மேலேனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வரணும், எஸ் வரணும்ல. அப்போ ஃபியூ கிரியேச்சர்ஸ் அவுட் வித் த ஃபாக்ஸ் இன் ஏசப்ஸ் ஃபேபிள். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. Question number 9. Anywhere in the world when there is a conflict, women and children suffer the most. இந்த வேர்ல்டில் எங்கே கான்ஃப்ளிக்ட் நடந்தாலும், இந்த வேர்ல்டில் எங்கே கான்ஃப்ளிக்ட் நடந்தாலும், இந்த வேர்ல்டில் எங்கே கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா வருது. அப்போ இங்கே என்ன வரணும், anywhere in the world there is a conflict, women and children suffer the most. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே. வென் அங்கே தேவையில்லை, ஏற்கனவே இங்கே எனிவேர் வந்துருச்சு. எனிவேர் வர்றப்பே இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, வேர்ல்டில் இருக்க எந்த இடத்துலையும் கான்ஃப்ளிக்ட் வந்தாலும்,
அது அந்த மீனிங் அதை கொடுத்துறதுனால எக்ஸ்ட்ராவாக எனக்கு அங்கே வென் தேவையில்லை. ஓகேவா? ஏன்னா இங்கே பிளேஸ் பற்றி பேசியிருக்காங்க, டைம் பற்றி பேசலை. ஸோ ஆப்ஷன் பி தான் எரர் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 10. த மேன் இஸ் த ஃபவுண்டேஷனல் டைரக்டர் ஆஃப் திஸ் கம்பெனி. அப்போ த மேன் சொல்கிறப்ப பர்டிகுலராக இந்த மேனை சொல்கிறாங்க. அப்போ இது கரெக்ட். இஸ் த ஃபவுண்டேஷனல் டைரக்டர். ஃபவுண்டேஷனல் டைரக்டர் சொல்கிற மாதிரிலாம் வேர்டு கிடையாது. ஃபவுண்டேஷன் டைரக்டர் தான் சொல்லணும். ஓகே, ஃபவுண்டேஷன் டைரக்டர் ஆஃப் திஸ் கம்பெனி. ஃபவுண்டேஷனல் சொல்கிறப்ப ஃபவுண்டேஷனல் சொல்கிறது ஒரு அந்த மாதிரி இருக்கிற என்ன சொல்கிறது, ஃபவுண்டேஷனல் சொல்கிறது ஓகே தான். பட் டேரக்டர் வரப்போ ஃபவுண்டேஷனல் வேர்டு வந்து கரெக்டாக வராது, ஃப்ளக்சுவேட் ஆகாது. ஸோ த மேன் இஸ் அ ஃபவுண்டேஷன் டைரக்டர் ஆஃப் திஸ் கம்பெனி. ஆன்சர் இஸ் பார்ட் பியில் தான் எரர் இருக்குது. கொஷின் நம்பர் 11. பேரண்ட்ஸ் ஆஃப் LGBT கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஆர் கம்மிங் இன் வித் அ லிட்டில் ஹெல்ப் ஃப்ரம் NGOs. இப்போ பேரண்ட்ஸ் ஆஃப் LGBT கம்யூனிட்டி, ஓகே, கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இருக்கிறதுனால ஆர் வருது. அப்போ சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், ஓகே. ஆர் கம்மிங்னா என்னது, இந்த விஷயம் இப்போ ப்ரெசென்டாக நடக்குது. இப்போ LGBT தான் இப்போ பெரிய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது ப்ரெசென்ட் தான். ஓகேவா? கம்மிங் இன் இருக்குது. கம்மிங் இன் உள்ளே வராங்களா இல்லை வெளியில் வராங்களா? கம்மிங் அவுட், இன் வராது, அவுட். LGBT மெம்பர்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் இப்போ தான் வந்து உலகத்துக்கு வெளியில் வந்து தெரியுறாங்க. எப்படி தெரியுறாங்க? வித் அ லிட்டில் ஹெல்ப் ஆஃப் NGOs ஹெல்ப் மூலியமாக அவங்க வெளியில் தெரியுறாங்க. கம்மிங் இன் வந்தால் உள்ளே வந்துடும். அப்போ மீனிங்கே சேஞ்ச் ஆகிடும். அப்போ என்ன வரணும்? கம்மிங் அவுட் வித் ஹெல்ப் ஃப்ரம் NGOs. ஓகே. கொஷின் நம்பர் 12. Female literacy rate has gone up by 12% in the past as opposed to 3% increase in male literacy. ரெண்டு விஷயம் ஃபீமேல் லிட்ரஸி பற்றி இருக்காங்க, மேல் லிட்ரஸி பற்றி பேசியிருக்காங்க. ரெண்டுமே உங்களுக்கு மோரார்லெஸ் ஒரே டேட்டா தான், சேம் டேட்டா தான், ஒரே டேட்டா பற்றி தான் பேசியிருக்காங்க. ரைட்டா? இங்கே ஃபீமேல் லிட்ரஸி, அங்கே மேல் லிட்ரஸி. ஓகேவா? இங்கே ஃபீமேல் லிட்ரஸி, அங்கே மேல் லிட்ரஸி. அப்போ இந்த டேட்டாவை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். டேட்டா கம்பேரிசன் தான் பண்ணியிருக்காங்க தவிர ஒரு டேட்டா இன்னொரு டேட்டா அப்போசிஷன் பண்ணலை. ஓகேவா? டேட்டா கம்பேரிசன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபீமேல் லிட்ரஸி ரேட் ஹேஸ் கோன் அப் பை 11% இந்த பாஸ்ட் டிகேட். என்ன வரணும்? கம்பேர்ட் டு அ 3% இன்க்ரீஸ் இன் அ மேல் லிட்ரஸி. கம்பேர்ட் டு வரலாம், இல்லை அக்கம்பனிட் வித் வரலாம். ரெண்டுமே பாசிபிள் தான். ஏன்னா இங்கே அப்போசிஷன் பற்றி பேசலை, ரெண்டு டேட்டா கம்பேர் தான் பண்ணியிருக்காங்க தவிர இங்கே அப்போசிஷன் பற்றி பேசலை. ஆன்சர் இஸ் பார்ட் பி. கொஷின் நம்பர் 10. ஹிஸ் அப்பீல் ஃபார் ஃபண்ட்ஸ் மெட் அ புவர் ரெஸ்பான்ஸ். அப்போ ஹிஸ் அப்பீல் ஃபார் ஃபண்ட்ஸ் சப்ஜெக்டு, மெட் தான் பாஸ்ட், அப்போ பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? எப்படி அவங்க என்ன ஆயிருக்கு, அவங்க ஃபண்ட்ஸ் மெட் பண்ணுறது புவர் ரெஸ்பான்ஸ். அப்போ நெகட்டிவ் மீனிங்கில் தான் சென்டென்ஸ் இருக்குது. மெட் ரெஸ்பான்ஸ் வர்றது மெட் வித் அ புவர் ரெஸ்பான்ஸ் தான் வரும். மெட் வித் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா என்ன சொல்கிறது, ஃபேஸிங் நெகட்டிவிட்டி, ஃபேஸிங் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ், நெகட்டிவ் சிச்சுவேஷனுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், மீட் வித் டெட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, மீட் வித் டெட்லைன்ஸ். ஸோ இந்த வேர்புக்கான கலெக்ஷன் ப்ரிப்போசிஷன் என்னது, வித். அப்போ தான் என்ன மீனிங் வரும், புவர் ரெஸ்பான்ஸை ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்கிற மீனிங் வரும். வெறும் மெட் பண்ணால் அது போய் மீட் பண்ணுதான் அர்த்தம் தவிர இந்த மீனிங் ஃபுல்லாக வராது. அப்போ என்ன ஆன்சர் வரும், ஹிஸ் அப்பீல் ஃபார் ஃபண்ட்ஸ் மெட் வித் த புவர் ரெஸ்பான்ஸ். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் என்ன வரும், பி வரும். கொஷின் நம்பர் 14. மை ஃப்ரெண்ட் செட் he never remembered having read a more enjoyable book. ஓகே, இது பாசிட்டிவ் தான், பாசிட்டிவ் மீனிங். ரைட்டா? அவ்வளோ என்ஜாயபிள் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு படித்த மாதிரி ஞாபகம் இல்லை. அப்போ என்ன வரும், he did not remember having read a more enjoyable book. அவனால் ரிமெம்பர் பண்ண முடியல அப்படி தான் இருந்தார். he never remembered அது அவர் ரிமெம்பர் பண்ண அவன் ஞாபகப்படுத்திக்க மாட்டான்னு சொல்லி நெகட்டிவில் போயிடும். ஸோ இங்கே எனக்கு நெவர் வேண்டாம், அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், மை ஃப்ரெண்ட் செட் he did not remember having read a more அப்படின்னு நான் என்னால் ஞாபகப்படுத்த முடியல அப்படின்னு சொல்ல ஒரு பாசிட்டிவ் மீனிங்கில் வரும். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது, பார்ட் பி. Question number 15. With a population of over 1 billion, India is second most populous country in the world. இருக்கு. அப்போ ரெண்டாவது பாப்புலஸ் கண்ட்ரி இந்தியா தான் சொல்லி கம்பேரிசனே இல்லாமல்
ரெண்டாவது பெரிய கண்ட்ரினா அது இந்தியா தான். அப்போ கம்பேரிசன் பண்ணல, இதுதான் பெருசு கண்ட்ரின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம், சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் யூஸ் பண்ணோம். ஏற்கனவே இங்கே மோஸ்ட் பாப்புலஸ் இருக்குது. அப்போ அதுக்கு கம்பேரிட்டிவ் டிகிரினது மோர் பாப்புலஸ், பாசிட்டிவ் டிகிரினது பாப்புலஸ். அப்போ சூப்பர்லேட்டிவ் டிகிரினா நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம த இங்கே யூஸ் பண்ணோம். அப்போ ஆன்சர் என்னது, இந்தியா இஸ் த செகண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் ஆஃப்டர் சைனா. ஆன்சர் இஸ் பார்ட் பி. கொஷின் நம்பர் 16. It is in the temperate countries of Northern Europe. It is in the temperate countries of Northern Europe that the beneficial effects of cold is more manifest. அப்போ beneficial effectsனா இது ப்ளூரல் தானே, கோல்டோட பெனிஃபிஷியல் எஃபெக்ட்ஸ். அப்போ உங்களுக்கு இது அதிகம் தானே, ஒரு விஷயமா தானே சொல்லி. அப்போ எப்படி இங்கே இஸ் வரும், இப்போ இஸ் வராது, என்ன வரும், ஆர் வரும். இங்கே கோல்டு பற்றி பேசல, கோல்டோட பெனிஃபிஷியல் எஃபெக்ட்ஸ் பற்றி தான் பேசியிருக்காங்க. அப்போ இங்கே வேர்ப் என்ன வரும், ஆர் தான் வரும். ஓகேவா. கொஷின் நம்பர் 17. Since the 15 minutes that she drive, she confesses that she feels like a woman with the wings. ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ணால் since the 15 minutes that she drives தப்பாக தான் இருக்குது. ஏன்னா 15 minutes ட்ரைவ் பண்ணுறப்ப 15 நிமிஷம் ட்ரைவ் பண்ணுறப்ப அவன் சொன்னது அவனால் விங்ஸில் பறக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 15 நிமிஷம் சொல்கிறது ப்ரொலாங்டு டியூரேஷன். ப்ரொலாங் டியூரேஷனுக்கு நம்ம ஜென்ரலாகவே சின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணோம், ஃபார் யூஸ் பண்ணோம். ஃபார் தான் எதுக்கு யூஸ் பண்ணோம், ஃபார் 2 days 15 மினிட்ஸ் சொல்கிற டியூரேஷனுக்கு நம்ம ஃபார் யூஸ் பண்ணோம். ஸ்பெசிஃபிக் டைமுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், சின்ஸ் யூஸ் பண்ணோம். சின்ஸ் 10 AM, சின்ஸ் 5 PM, சின்ஸ் மண்டே சொல்கிற ஸ்பெசிஃபிக் டைம் ஸ்டார்டிங் தான் நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணோம். ப்ரொலாங் டியூரேஷனுக்கு நம்ம ஃபார் தான் யூஸ் பண்ணோம். அப்போ எரர் எங்கே இருக்குது, பார்ட் ஏல இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் டைரக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இடியம்ஸ் ஃப்ரேசஸ் நம்ம மீனிங் பார்க்க போகிறோம். ஸோ எ மேட்ச் மேட் இன் ஹெவன் சொல்கிறது ஃபஸ்ட் இடியம். இதுக்கு என்ன மீனிங், சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சொர்க்கத்தில் எது நிச்சயிக்கப்படும், கல்யாணம் தானே. அப்போ சொர்க்கத்தில் நிச்சயப்படிக்க கல்யாணம் எப்படி இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இட் வில் பி ஹாப்பி. ஓகேவா. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. கொஷின் நம்பர் 2. எ டெட் ப்ளோ. டெட் ப்ளோனா என்னது, டெட்னாலே நெகட்டிவ் தான். ப்ளோனா என்னது, சரியான அடின்னு சொல்லுவாங்க. இந்த இடியம் அதிகமாக கிரிக்கெட் மேட்சஸில் யூஸ் பண்ணுவாங்க, ரைட்டா. டெட் ப்ளோ டு என்னது, ஆர்ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னு என்னது, அவங்களுக்கு சரியான அடி. அதனால அந்த டெட் ப்ளோனால அவங்க என்ன ஆயிரும், அந்த மேட்சே ஃபெயிலியர் ஆக கூட சான்சஸ் இருக்குது. ஓகேவா. இந்த டெட் ப்ளோ அதிகமாக எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு, கிரிக்கெட்டில் முக்கியமான பிளேயர்ஸ் விக்கெட் அவுட் ஆகிறப்ப இட்ஸ் அ டெட் ப்ளோ ஃபார் த டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா என்னது, an action or event which causes something to end or failure. ஓகேவா. கொஷின் நம்பர் 3. a jewel in the crown. ஒரு க்ரௌனில் ஒரு ஜுவல் இருக்குது அப்போனா அது என்ன மீனிங் சொல்கிறாங்க, ஒரு க்ரௌனே ரொம்ப வேல்யூபிள் தான், அதில் ஒரு ஜுவல் ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். ஜென்ரலாக க்ரௌனில் டைமண்ட் எமிரால் சொல்கிற ஜுவல்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எமிரால்டு அதிகமாக டைமண்ட் பிளாட்டினம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு ரேட் ரொம்ப அதிகம், ரொம்ப ரொம்ப வேல்யூபிள்னால தான் அது ஜுவல்லாக க்ரௌனில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் வரும், த மோஸ்ட் வேல்யூபிள் திங் இன் அ குரூப். ஓகேவா. கொஷின் நம்பர் 4. டு லிவ் இன் அ ஃபூல்ஸ் பேரடைஸ். அப்போனா எனக்கு பைத்தியக்கார சொர்க்கத்தில் ஒருத்தன் இருக்கான்னு அர்த்தம். அப்போனா என்ன அர்த்தம், அவன் ரொம்ப மூடனாக இருக்கான் அப்படிதான் மீனிங். அப்போனா என்னது, அவனுக்கு இங்கே இருக்க சுச்சுவேஷன் என்னன்னே தெரியாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, கொரோனாவில் வந்து கவர்மெண்ட் எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணாலும் நம்ம என்ன யூத் பீப்புள் யங் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணாமல் இங்கங்கே சுற்றுறது, ரைட்டா. அப்போ ரூல்ஸ் ஃபாலோமல் சுற்றி என்ன சொல்லுவாங்க, அவங்க எனக்கு கொரோனா வராதுன்னு சொல்லி அவங்கள ஏமாற்றிக்கிறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. டு பி ஹாப்பி பிகாஸ் யூ வில் நாட் அக்செப்ட் ஹவு பேட் சிச்சுவேஷன் ரியலி. கொரோனாவோட சீரியஸ்னஸ் புரியாமல் நிறைய பேர் இங்கே வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அது இஸ் ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். கொஷின் நம்பர் 5. ராட்டன் ஆப்பிள். ராட்டன் ஆப்பிள்னால் என்னது, அழுகி போனது. அழுகி போனது தான் எத்திக்கலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா பேடுன்னு சொல்லுவோம். அப்போனா என்னது, பேட் பர்சன் குரூப் ஆஃப் குட் பீப்புள். ஓகேவா. கொஷின் நம்பர் 6. வேர்பல் டயோரியா. வேர்பல்னாலே வேர்ட்ஸ், கரெக்டாக. அப்போ கண்டிப்பாக என்ன வராது, சிக் வராது, டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் வராது. ஒரேட்டர்னால் ஸ்பீக்கர்னு அர்த்தம். ஓகேவா. டயோஹீரியானாலே அது நெகட்டிவ் மீனிங், டிசீஸை சொல்லுது. அப்போ கண்டிப்பாக குட் இருக்கிறதுனால இது வரவே வராது. அப்போ ஆன்சர் இஸ்
ஆப்ஷன் பி டு டாக் டூ மச். அதிகமாக பேசுறது நம்ம என்ன சொல்கிறோம், தே ஆர் ஹேவிங் சஃபர்டு ஃப்ரம் verbal diarrhea சொல்லுவோம். ஆப்ஷன் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. கொஷின் நம்பர் 7, டு sail க்ளோஸ் டு த wind. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. எதுக்கு சொல்கிறேன்னா ஜென்ரலாகவே ஒரு 1000 இயர்ஸ் முன்னாடி விண்டில் பறக்கிறதுக்கு நிறைய மிஷின்ஸ் ஃபைன் பண்ணாங்க இங்கிலீஷ் பீப்புள். ஃபைன் பண்ணுறப்ப நிறைய பேர் அந்த விஷயத்தில் அந்த ரிஸ்கியான இதெல்லாம் பண்ணி இறந்துருக்காங்க. there are case studies are there. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா யாராவது அந்த மாதிரி விண்ட் மிஷின்ஸை ஃபைன் பண்ண போகிறாங்கன்னா பீப்புள் அவங்க என்ன சொல்லுவாங்க, தே ஆர் சேலிங் க்ளோஸ் டு த விண்ட். அப்படின்னா அர்த்தம் அவங்க சாவ நோக்குறாங்க. அப்படின்னா என்னது, டு டூ சம்திங் தட் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஒன், லீட் டு த எண்ட் ஆஃப் லைஃப். ஓகேவா? இப்போ என்ன சொல்லலாம், அவர் கம்பெனி இஸ் செயிலிங் க்ளோஸ் டு வெண்டு தான் அர்த்தம். ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆபத்தை நம்ம கம்பெனி ஃபேஸ் பண்ண போகுது அர்த்தம். ஓகேவா? அப்போ என்னது ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, டு சம்திங் தட் இஸ் டேஞ்சரஸ். கொஷின் நம்பர் 8, அ டபுள் என்டர் ட்ரீ. டபுள் என்டர் ட்ரீனா என்ன சொல்கிறது, டபுள் வேர்ட் இல்லை டபுள் என்டர் ட்ரீன்னு சொல்கிறது இது ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் என்னது, ஜென்ரலாக போயமில் யூஸ் பண்ணுவாங்களே, நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போமே, சிமிலி, மெட்டாஃபர், பர்சானிஃபிகேஷனாக படிச்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் டபுள் என்டர் ட்ரீ. அப்படின்னா என்னென்னா ஒரு வேர்டுக்கு 2 மீனிங் இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஃபார் எக்ஸாம்பிள், எ டாக் இஸ் அ பாக்ஸர். அப்போனா என்ன அர்த்தம்னா இந்த டாக் வந்து நல்லா ஃபைட் பண்ணுன்னு சொல்கிற ஒரு மீனிங் வருது. ரெண்டாவது மீனிங் என்ன, இது வந்து பாக்ஸர் வெரைட்டியை சேர்ந்ததுன்னு சொல்கிற ரெண்டாவது மீனிங் வருது. ஸோ பாக்ஸரு சொல்கிற இந்த வேர்ட் இங்கே 2 மீனிங் தருது. ஸோ தட் இஸ் அ டபுள் என்டர் ட்ரீ. ஓகேவா? அதே மாதிரி இந்த டபுள் என்டர் ட்ரீ சொல்கிறது ஷேக்ஸ்பியரோட பிளேஸில் அதிகமாக நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே. கொஷின் நம்பர் 9, குக் த புக்ஸ். குக் த புக்ஸ் பண்ணுறப்ப இது என்னது, குக்கிங் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நிறைய திங்ஸ் போட்டு குக் பண்ணுறப்ப அந்த திங்கோட ஆக்சுவல் குவான்டிட்டிஸ் கம்மியாயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த விஷயத்தையுமே குக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படியே ராவா சாப்பிடுங்க சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ ஆப்பிளோ இது, இப்போ ஆப்பிள் ஜூஸே பண்ணுறப்ப நம்ம வில் கிரைண்ட் எவ்ரி திங். ஸோ நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ நியூட்ரிஷன் ஆப்பிள் அங்கே என்ன ஆயிரும், நியூட்ரிஷன் இல்லாத ஆப்பிளாக சேஞ்ச் ஆயிரும், ரைட்டா? அப்போ என்ன ஆயிரும், அப்போ சேஞ்சிங் த குட் குவான்டிட்டிஸ், அதுதான் என்னது, டு ரெக்கார்ட் த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். குட் குவான்டிட்டி பண்ணுறப்ப அங்கே பேட் குவான்டிட்டிஸ் வந்துடும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. குக் த புக் சொல்கிறது அதிகமாக அக்கௌண்ட்ஸ் ஃபீல்ட்ஸில் யூஸ் ஆகிற இடியம். ஏன்னா அங்கே அக்கௌண்ட்ஸை நிறைய பேர் சேஞ்ச் பண்ணுவாங்க, இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் பண்ணி அவங்க லாபத்துக்காக மாற்றிப்பாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. கொஷின் நம்பர் 10, 10 தான் ஆக்சுவலி 11 போட்டிருக்காங்க. சேஞ்ச் யுவர் டியூன். இப்போ டியூன் சேஞ்ச் பண்ணுறதுனா என்னது, சாங் சேஞ்ச் பண்ணுறது அப்படி கிடையாது. ஸோ இடியம் சொல்கிறது ஆக்சுவல் மீனிங் ஃபைன் பண்ணக்கூடாது, கண்டெக்சுவல் மீனிங் தான் ஃபைன் பண்ணணும். நம்மளோட அதிகமாக சேஞ்ச் யுவர் டியூன் எங்கே வரும்னா, இங்கே நீங்கள் ஆஃபீஸ் போகிறப்ப உங்களோட பாஸ் என்ன சொல்லுவாங்க, யூ ஷுட் சேஞ்ச் யுவர் டியூன். அப்படின்னா அந்த மியூசிக் சேஞ்ச் பண்ணக்கூடாது, இப்போ உங்கள் ஒப்பீனியனை வந்து மாற்றிக்கணும், குரூப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும், அடாப்ட் ஆகிக்கணும் தான் என்னது அடாப்டிங். பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன், குரூப்போட இது மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? டு சேஞ்ச் யுவர் டியூன் கம்ப்ளீட்லி. ஏன்னா அதுதான் உங்கள் குரூப்புக்கு நல்ல விஷயம் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம குரூப்புக்கு சேஞ்ச் ஆகிக்கிறது. கொஷின் நம்பர் 12, ப்ளூ பிளட். ப்ளூ பிளட்னா நம்ம யாரை சொல்லுவோன்னா, எ பர்சன் ரொம்ப பணக்காரங்களாக இருக்காங்க, வெல்த்தியாக இருக்காங்க, அதே மாதிரி நோபல் கிளாஸ்லேருந்து வந்திருக்காங்கன்னு அர்த்தம். நோபல் கிளாஸ் பணக்காரங்க ரொம்ப ரொம்ப ஹை ஸ்டேட்டஸ் பீப்புள் சொல்கிறோம், ப்ளூ பிளட் சொல்லுவோம். ஜென்ரலாக அந்த ப்ளூ பிளட் எங்கே அதிகமாக யூஸ் பண்ண, பிரிட்டன் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க இந்த வேர்டை. எதுக்குன்னா வந்து ஜென்ரலாக அந்த பணக்காரங்க வெளியிலே வர மாட்டாங்க, த ஸ்கின் என்னென்னா ப்ளூயிஷ் அண்ட் ஒயிட்டிஷாக தான் இருக்கும். ஸோ தே ஆர் சே ஹேஸ் ப்ளூ பிளட்டட். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. கொஷின் 13, ஸோ கட் த கிராம்ப். கட் த கிராம்னா என்னது, டோன்ட் கிராப் அப்படி சொல்லுவாங்களே, டோன்ட் கிராப் அப்படின்னா என்னது, ரொம்ப பேசாத சொல்கிறது, ரொம்ப சொல்கிறது, ரொம்ப டான்ஸ் விடாத சொல்லுவாங்கள்ல தமிழில். த சேம் அஸ் டோன்ட் கிராப்னா என்னது, சும்மா வந்து பொய் பேசாத, உண்மையை மறைக்காத. ஓகேவா? அதான் என்னது, அண்ட் இம்போலைட் வே ஆஃப் டெல்லிங் சம்ஒன் டு ஸ்டாப் திங் தட் ஆர் நாட் ட்ரூ. ஓகேவா? அப்போ எப்படின்னா ரொம்ப அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பொய்யான இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க நிறைய பேர். இப்போ நான் ஃபார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வரப்போ யாருமே நம்ம பொய் பேசலாம். அதில் வந்து என்ன சொல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹஸ்பண்டே பொய் பேசுகிறாங்கன்னா ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் பொய் பேசாதீங்கன்னு சொல்லி கண்டிப்பாங்க. அப்படி கண்டித்து சொல்கிறாங்க, இம்பார்ட்டன்ட் பேர் சொல்கிறாங்கல்ல, அதுதான் என்னது கட்டிங் த கிராம்ப். ஓகேவா?
ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை விட நம்ம வந்து நிறைய கொஷின்ஸ் பார்த்தாச்சு இந்த பார்ட் 1ல். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனல் ரைசாஸ் சேம்பர் ஃபார் ஆல் எக்ஸாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டக்குன்னு உங்களோட நோட்டிஃபிகேஷன் சிம்பிளாக வரும். அதே மாதிரி இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே, பாய்.